ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார் ஃபார்மில் புதுசாக 2 நண்பர்கள் வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வீட்டில் வந்து நிறைய முயல் வளர்க்குறோம். எங்களுக்கு வந்து முயல் அனுபவத்தில் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நாங்கள் புதுசாக வளர்க்கறதுனால எங்களுக்கு முயலை பற்றி சரியாக தெரியல. முயலுங்க வந்து குட்டி விடுது, ஆனால் குட்டிங்களுக்கு அதுவே பால் கொடுக்க மாட்டேங்குது. இதனால் குட்டிங்க எல்லாமே இறந்து போயிடுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. நம்ம சொல்கிற ஐடியா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தாய் முயல் வந்து சினையாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னா குட்டிங்க பிறக்கும்போது ரொம்ப சைஸு பெருசாக பிறக்கும். அப்படிங்கும்போது இயற்கையாகவே ஒரு 90% டெத்துங்கிறது இருக்காது குட்டிங்களில். இதுக்கப்புறம் நீங்கள் தாயிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பழகிட்டு தாய்க்கு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் தாயை பழகணும். தாய்க்கு வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் ப்ராப்பராக வச்சு கொடுக்கணும். அது வந்து ஒரு மறைவிடமாக அழகாக ஒரு பாதுகாப்பாக குட்டி விடுற மாதிரி இடத்த செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே முடியெல்லாம் பிச்சு போட்டு எடுத்து நல்ல பாதுகாப்பாக நீங்கள் குட்டியை வந்து போட்டு அது பால் கொடுத்து அழகாக வளர்த்து கொண்டு வரும். அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் குட்டிங்க வந்து வெளியே விடுது, இல்லை தாய் வந்து ஃபஸ்ட் டைம் குட்டி விடுது, தாய் வந்து பயப்படுது, தாய் பழக மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிற கட்டாயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதேமாதிரி சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் நெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி அதில் நீங்கள் சின்ன சின்ன குட்டிங்க எல்லாமே எடுத்து வச்சு தாயை தூக்கி நீங்கள் அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் பால் குடிச்சிடும். காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா இது மாதிரி 2 நேரம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் குடிச்சிடும். இப்போ குட்டிங்க வந்து சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா குட்டிங்க வந்து ஒரு 2 நாளில் ஆட்டோமேட்டிக்காக பாலில் குடிச்சு எடுத்து குட்டிங்க வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதே தாய் வந்து ப்ரெக்னன்ஸாக இருக்கும்போது நீங்கள் குட்டிங்க கரெக்டாக பராமரிக்கணும். ஏன்னா குட்டிங்க சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன டைப்பாக இருக்கும்போது அவங்களால இது மாதிரி வளர்த்து கொண்டு வர முடியாது. இப்போது இதில் உள்ள குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 நாள் குட்டிங்களுக்கு பால் கொடுத்து பழகிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தாயை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். குட்டிங்க எதுவுமே இறப்பு இல்லாமல் கொண்டு வந்துடலாம். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.